ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் 2 விசில் விட்டிங்கன்னா போதும், ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, இது கூட கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பொரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணி கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாங்க. இந்த குருமாக்கு பார்த்திங்கன்னா புதினா இலை ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதனோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே குழஞ்சி வதங்கி வந்துடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கலருக்காக தான், இது நீங்கள் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டேன். இது காஞ்ச பட்டாணிங்கிறதுனால நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய் நல்லா வெந்துட்டுருக்கட்டுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் துருவலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காயை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 3 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இந்த குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், அதே சமயம் நல்ல ரிச்சான டேஸ்ட்டையும் கொடுக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் கசகசாவுக்கு பதிலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது காய்கறி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு, பாதி அளவு வெந்திருக்குதுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த குருமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற்றிருக்கேங்க. இப்போ சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம குக்கரில் விசில் விட்டதுனால கொஞ்சம் நமக்கு தண்ணி போல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெஜ் குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.